இந்திரா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு கௌதம், அதுவும் இந்த ஜேபியை நினைச்சா இன்னும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்திரா, நீ உங்க அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட நீ அவ்வளவு பொறுமையா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தியே, இப்ப ஏன் இப்படி பயப்படுற இந்திரா? இல்ல கௌதம், முதல்ல சிட் ஃபண்ட் லோனு, இப்போ பேங்க் லோனு, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு டிராப்ல சிக்கி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது கௌதம், எனக்கு என்னமோ பயமா இருக்கு கௌதம் அப்படின்னு சொல்லும் போது, இங்க திரும்ப இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை எடுத்து கௌதமோட கணத்துல வச்சுட்டு, இங்க பாரு எதுக்குமே நீ பயப்படாத அப்படின்னு சொல்லும் போது, நான் இருக்கேன் அப்படின்னு கௌதம் சொல்லும் போது, எனக்கு தெரியும் கௌதம், நீ எப்பயுமே என் கூட இருப்ப, நீ தான் என்னோட பலமே அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு சும்மா பயந்துட்டு இருக்காத, இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நம்ம காதலை பத்தி மட்டும் இல்லைன்னு, கடலுக்கு முன்னாடி நின்னுட்டு கடலுக்குள்ள இறங்குறதுக்கு பயந்துகிட்டே இருந்தா அது பிரம்மாண்டமா தான் தெரியும், கடல்ல இறங்கி நீச்சல் அடிச்சாதான் தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஜெயா கௌதம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ இந்திரா சொல்றாங்க, நான் இதனால அம்மாவை போல கௌதம் நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்லையே உனக்கு காதலிக்கலாம் தெரியுதே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க இந்திரா. அப்போ ஹிந்தில பேசிட்டு பஜன்லால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்திராவோட பவுன்சர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகினி ஜெயா ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த ட்ரெஸ் பேக் அப்படியே டப்புன்னு கட்டல தூக்கி போடுறாங்க. என்ன ராகினி இப்படி துணி எல்லாம் தூக்கி போடுற? இல்லக்கா ஒரே டயர்டா இருக்குக்கா அப்படின்னு சொல்லும் போது, பாத்தியா ஈஸியா எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், எவ்வளவு ஈஸியா வேலை முடிஞ்சது பாத்தியா, புது வீடு வர ராசிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா எல்லாம் சரிதான், அந்த இந்திரா அப்படிங்கும் போது இந்திரா பத்தி பேசாத ராகினி, எனக்கு என்னமோ இந்திரா மாறிட்டு வராதா தோணுது. ஏன்னா அங்க இருந்து அந்த வீட்டுல இருந்து இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு கண்டிப்பா இந்திரா விடமாட்டா, அவங்க அக்காவை கூட்டிட்டு வர்றதுக்கு விடமாட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணுமே பேசல. அவ இப்படி இருந்தானா நான் எதுக்கு அவகிட்ட இப்படி பேச போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, எப்ப பார்த்தாலும் இந்திராக்கே அக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படினாலும் இந்திரா இப்ப மாத்திடுறாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ராகினி. சரி ராகினி, இந்த துணியெல்லாம் கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டே நீயே கொண்டு போய் கொடுத்துரு, நாளைக்கு எல்லா மருமகளும் மகனுகளும் இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும், கொண்டு போய் கொடுத்துரு, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துணி எல்லாம் ராகினி கிட்ட குடுக்குறாங்க. கரெக்டா விசில் அடிச்சுக்கிட்டே வர்றாரு கௌதம். என்னம்மா பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு வந்தீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு கௌதம். ஆமாண்டா, நாளைக்கு கிரகப்பிரவேசம், ஜோசியர் குறிச்சு கொடுத்திருக்காரு, அதனாலதான் அப்படிங்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இந்திராக்கு எடுத்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேன் 4 மருமகளுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மா நீங்க ரொம்ப அமேசிங்மா, இந்திராவை நீங்க ஏத்திக்கிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்றாரு. என்னடா இது, மறுபடியும் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு போனா கடைசியும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவானுங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ராகினி. டேய் கௌதம் கொஞ்சம் பேசாம இரு. அக்கா என்னக்கா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க ராகினி. சித்தி கொஞ்சம் பேசாம இருங்க, அம்மா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டுமா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு முதல்ல கிரகப்பிரவேசம் நல்லா நடக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்றாங்க. ஓகேமா அப்படிங்கிறாரு கௌதம். நாளைக்கு நம்ம புது வீட்டுக்கு போகணும், என்னோட குடும்ப வாரிசு அங்க நல்லபடியா பிறக்கணும்டா, அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க ஜெயா. சரி இது எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஜெயா. ஒரே சோகமா இருக்காங்க ராகினி. அம்மா என்னம்மா நீங்க உங்க மருமகளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் எடுக்கலையா? அதுவும் நீங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா ரொம்ப எனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறாரு கௌதம். ராகினி நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், இப்போ என் பலமும் ஜேபி கூட சேர்ந்து டபுள் ஆயிடுச்சு, நாளைக்கு நல்ல நாள், அது எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ராகினி. காவியாவை காமிக்கிறாங்க. காவியாக்கு குடிக்கிறதுக்கு மருந்து கொடுத்துட்டு, உன் வீட்டுக்காரர் ஏதாச்சும் போன் பண்ணாரா, எப்போ வராராமா, அவரு மட்டும் இந்த சமயத்துல இல்லையேடி அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அம்மா வருவாருமா, விடுமா, இப்ப எதுக்குமா அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா வராங்க இந்திரா. அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம், இப்பதான் நான் வக்கீல்கிட்ட பேசினம்மா அப்படின்னு சொன்னேன், உங்க அப்பா எப்படி இருக்காரம்மா, நல்லா இருக்காரா, அவரை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காவியாவும் சொல்றாங்க. ஆமா அப்பாவை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லக்கா, அப்பா கூடி சீக்கிரம் வந்துருவாரு, வக்கீல் கிட்ட பேசினேன், வக்கீல் ஏதோ ஆதாரம் சிக்கி இருக்குன்னு சொன்னாரு, கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாரு அப்பா அப்படின்னு சொன்னோடனே சந்திராக்கு அவ்வளவு சந்தோஷமாயிருது. எப்படியோ உங்க அப்பா வந்துட்டா சரி, உங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், சாமி மாதிரி உங்க மாமியார் நம்ம குடும்பத்தவே காப்பாத்திட்டாங்க, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு இருக்காங்க சந்திரா. அம்மா அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வர்றாங்க ராகினி. வரும்போது என்னடா இது, இதுகெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வயிறு எரிச்சலா இருக்குது, பேசாம புடவையே இது கையில குடுக்கறதுக்கு பதிலா வெளியவே ஹால்லே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு போகும்போதே காவியா பார்த்துட்டு ராகினியா தான் வாங்க உள்ள அப்படிங்கிறாங்க. அப்ப சந்திரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருந்தாதான் இவளுக்கு மூக்கு வேர்த்துருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புடவை வாங்கினத்தை குடுக்கறதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்தி போகுது நம்ம இந்திராவுக்கும் ராகினிக்கும். அப்போ நீ வீடு இல்லாதப்பே இவ்வளவு பேச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லி ராகினி சொல்ல, அதுக்கு இந்திரா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்காக தானே 2 கோடி ரூபாய் வீடு போட்டு வாங்கி
வாங்கியிருக்காங்க புதுசா இப்போ அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்காக இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ராகினி சொல்ல, அதுக்கு இந்திரா என்ன சொல்றாங்கன்னா, இருந்தாலும் இங்க வாங்குறதுக்கு நாங்க தானே காரணம், இல்லைன்னா அங்க ஊர்லயே வாங்கியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புடவை வாங்கி அக்கா கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, இங்க கொடுங்க எனக்கும் அத்தை புடவை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாங்க இந்திரா. அப்படியே பெட்டு மேல அந்த புடவை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு அங்க இருந்து ராகினி போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரில எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. காவியா சொல்றாங்க, இந்திரா அத்தை உனக்கும் சாரி வாங்கி கொடுத்திருக்காங்க, செம்ம இல்ல? அம்மாக்கா சூப்பர் தான் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. சந்திர சொல்றாங்க, சம்மந்தி பாக்குறதுக்கு தான் பலாப்பழம் மாதிரி வெளியே கரடு முரடா இருந்தாலும் உள்ள மனசு இப்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்திரா இன்னொரு விஷயம் சொல்ற, அத்தை மனசு கோணாம கொஞ்சம் நடந்துக்கிறியா, பாவம்ல அவங்க அப்படிங்கிறாங்க. ஆமாமா, இனிமேல் நான் அத்தை மனசு கோணாம நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரியை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்திரா. அடுத்தது அஜய காமிக்கிறாங்க. இந்திரா வந்து ஊருக்கு போயிட்டு அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. யாரு கிட்ட இருந்தா? ஜேபி கிட்ட இருந்தா போன் கால் வருது. ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்றாரு அஜய். ஒரு தரமான சம்பவம் பண்ண வேண்டியது இருக்கு, ஊருக்கு வந்துரு. ஐயா அதையா வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சரியா இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி அஜய் சொல்றாங்க. அவங்க ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு அஜய் கிளம்பிடுறாரு. அடுத்தது ஜேபி வந்து அவர் பிஏ கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, எல்லா வேலையும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு? ஐயா நல்லா தாங்க ஐயா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததே நம்ம கௌதம காமிக்கிறாங்க. கௌதம் அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கல்ல இந்திராக்கு, அந்த சாரிய பாத்துட்டு இருக்காங்க. காஃபி கொண்டு வர்றாங்க. இந்திரா காஃபியை கொடுத்துட்டு, இந்த சாரி யாரு வாங்கி கொடுத்தா தெரியுமா, நல்லா இருக்குல்ல அந்த சாரி அப்படிங்கிறாங்க. ஆமா இந்திரா நல்லா இருக்கு, நீ வாங்கினியா? இல்ல கௌதம், அப்போ உங்க அக்கா வாங்கி கொடுத்தாங்களா? ஆக்சுவலா வந்து அவங்க அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியும், இருந்தாலும் வந்து இந்திரா வாய்க்கொண்டே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அத்தை வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல கௌதம், அப்புறம் வேற யார் இந்திரா வாங்கி கொடுத்தது? உங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க கௌதம். என்னது ஏன் அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? நிஜமானே சொல்றியா? வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கௌதம், உங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கும் பட்டு புடவை வாங்கி கொடுத்திருக்காங்க. சூப்பர்ல கௌதம். ஆமா என் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. கௌதமும், எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான் இந்திரா, அதனாலதான் எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்போம். சம்டைம்ஸ் அவங்க சொல்றதே கஷ்டமா தான் இருக்கும், அதை நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, அது அப்புறம் தானே ரியலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கௌதம். உங்க அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கணும்னு எத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்த தெரியுமா கௌதம் அப்படின்னு. இந்திரா கிட்ட அந்த சாரி இருக்கும், அந்த சாரியை வாங்கி கீழே வச்சுட்டு இந்திராவை ஹக் பண்றாங்க. கௌதம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போதே, எத்தனை நாள் இந்த அழகிய பக்கத்துல வச்சுட்டே ஏங்கிட்டு இருந்திருப்பான்னு தெரியுமா? உனக்கு மட்டும்தான் என் அம்மா மருமகளா ஏத்துக்கணும்னு தோணுதா? எனக்கும் தோணி இருக்கணும்ல, ஏன் அம்மா என் பொண்டாட்டி என் மருமகளா ஏத்துக்கணும்னு. நான் இந்த லவ்வ சொல்றதுக்கே எவ்வளவு நாள் ஆச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஆமா ஆமா நீங்க நேங்குறீங்க, ஏங்குற ஆளை பாரு, என் பக்கத்துல வர்றதுக்கு நீ தான் யோசிப்பியே, அது இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கல, என் சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு, இப்ப பாரு ரிஸ்க் எடுத்து உன் கூடயே இருக்க, என் அம்மாவே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கு, இங்க வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹக் பண்ணிட்டு நெத்தியில முத்து கொடுக்குறாரு. போதும் கௌதம், நாளைக்கு புது வீட்டுல போய் பாத்துக்கலாம், இப்பதான் புடவையே வந்திருக்கு, நீ அவசரப்படாத கௌதம் அப்படின்னு இந்திரா சொன்ன கோவம் வந்துருது கௌதமுக்கு. இந்த பாரு இந்திரா, இங்க வா இந்திரா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண போறாரு. கௌதம் போதும் விடு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அப்படியே கையை பிடிச்சி எடுத்து மறுபடியும் ஹக் பண்றாரு கௌதம். அப்ப வந்து இந்திரா கேக்குறாங்க, கௌதம் எல்லாமே சரியாயிருச்சுல கௌதம், எல்லாமே சரியாயிருச்சு, நீ ஒண்ணும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்றாரு கௌதம். அடுத்த சீனே ஜேபி வந்து போன் பேசிக்கிட்டு இருக்காரு அஜய் கூட. அஜய் வந்து காரை நிறுத்திட்டு டிக்கியில போய் ஒரு பேக்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த பேக்ல பிரிஸ்டல் இருக்கு, அதை எடுத்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்திரா வீட்டுல இருக்க ஒரு சாமிக்கு கீழே இருக்க விளக்கு அப்படியே அணைஞ்சு போயிருது. அஜய் அந்த பிரிஸ்டலை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.